பார்க்கறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்கிற பணியாரத்தை குப்பைத்தொட்டியில் போட போகிறேன்னு நினச்சி கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. என்னன்னா இது வரைக்கும் நான் பணியாரக்கல் வாங்கி வச்சு பழக்காமல் இருந்தேன். அம்மா போகிறதுக்குள்ளே ஒரு டைம் பழக்கி தந்துட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, அதனால் பணியாரத்துக்குன்ட்டு அம்மா ஆட்டி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த கல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் கேஸில் வச்சு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆனியன் போட்டு நல்லா வணக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிற மாவை ஒவ்வொரு குழியில் ஊற்றிட்டு திருப்புறதுக்கு பார்த்தா ஒரு குச்சி மாதிரி இருக்கும்ல, அது வாங்கினா இல்லையா இல்லை வேற எங்காச்சும் வச்சுட்டேனான்னு தெரியல. நீ இப்போ எடுக்கிறதுக்குள்ள அது கருகி போயிடும் சொல்லி அம்மா கத்திலேயே திருப்பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்டா ஊற்றின பணியாரத்தை தூக்கி போட்டுருமாமே, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தாங்க தூக்கி போட்டேன். அது கூடவே கோதுமை மாவுல இருந்துட்டு இனிப்பு பணியாரம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் பண்ணுனாங்க. எனக்கு எப்பவுமே பர்சனல் ஃபேவரட்னா அது கார பணியாரம் தான். உங்களுக்கு இனிப்பா இல்லை காரமான்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ வந்து அம்மா கிளம்புறதுக்கு 2 நாள் முன்னாடி எடுத்த வீடியோ. இதை போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் மறந்துட்டேன்.